யாராலும் வெளியில் அனுபவிக்க முடியாத ஒரு சோதனைகளைத்தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இன்னமும் அனுபவித்தும் இருக்கிறீர்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் தொடர்ந்து பிரச்சனைகள் என்ற ஒரு கேள்வி பல முறை உங்களுடைய மனதிற்குள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து சோதனைகள் ஏன் தெரியுமா ஏற்பட்டது? ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராசியில சனி பகவான், ராகு போன்ற கிரகங்களின் தாக்கங்கள் அதிகமாகவே இருந்தது. இந்த தாக்கங்கள் இருக்கும் பொழுது நமக்கு சோதனைகள் ஏற்படும். திடீரென்று நல்ல விதமான விஷயங்கள் கூட திடீரென்று தடைகள்ல போய் முடிந்துவிடும். இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இந்த சனி பகவானும் ராகு கேது இவர்கள் இணையும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இப்படித்தான் இந்த ஒரு நேரத்திலும் சில தடைகளானது ஏற்பட்டு நல்ல விஷயங்களை உங்களுக்கு தொடங்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் தாமதமாகும். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பலனும் உனக்கு கிடைக்காமல் கூட போகலாம். இதற்கு காரணமாக இருப்பது உன்னுடைய கிரக நிலைகள். நீ நினைத்தது ஒன்றா இருக்கும், ஆனா நடக்கப் போவது ஒன்றா இருக்கும். நீ எந்த அளவுக்கு உனக்கு பலன் வேணும், எந்த அளவுக்கு உனக்கு லாபம் வேணும்னு நீ தொழில நினைத்தாலும் அந்த ஒரு லாபம் உனக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்காது. நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து எவ்வளவுதான் முட்டி பார்த்தாலும் இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு லாபம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன்னுடைய பணம் கூட தேவையில்லாத வழிகளில் செலவழியும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை நீ கட்டுப்படுத்திக் கொள்வது உனக்கு மிகவும் நல்லது. இந்த மீனம் ராசிக்காரங்க உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க எப்பொழுதும் நல்லதே நினைப்பீங்க. ஆனா சூழ்நிலைகள் உங்களை சோதித்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைப்பீங்க, நல்லதுதான் பண்ணுவீங்க. ஆனா உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லது திருப்பி கொடுக்காது. நல்லதை மட்டுமே உங்களுக்கு நடக்க வைக்காது. அதற்கு எதிராக கெடுதல்களையும் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி பிரச்சனைகளையும் மட்டுமே உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நீங்க நம்பியவர்கள் துரோகம் செய்த போது உங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. யாரையும் மனதார நம்புவீங்க. அது கெட்டவங்களோ நல்லவங்களோ. ஆனா அவங்கள உடனே நீங்க நம்பி விடுவீங்க. அந்த ஒரு நம்பிக்கை உடையும் போது அது வெறும் சாதாரண வழியா உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்காது. அது உங்களை உள்ளுக்குள்ள உடைத்த ஒரு அனுபவம். யாராலையும் வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். வெளியில சொல்லாம உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க தாங்கிக் கொண்டே இருப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க தாங்கிக் கொண்டே தான் இருந்து கொண்டும் இருக்கீங்க. பல நபர்களின் விரிதல்கள், அந்த உறவு விரிதல் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து அதை இன்னும் தாங்கிக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாம முழித்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து கொண்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மனவேதனை அதிகமாகுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கீங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நல்லது மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. கெடுதல்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். இதனால என்ன செய்வது என்று தெரியாம நீங்க முழித்து விடுவீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் சரி, அவனுக்கெல்லாம் நீ உதவி செய்யாதப்பா, அவன் உன்னை மதிக்கவே மாட்டான், உன்னுடைய தேவை முடிந்தவனையும் அவன் விலகி போயிடுவான் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் உங்கள்கிட்ட கூறியிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. எனக்கு பிடித்திருக்கு நான் பண்றேன், எனக்கு அவங்க உண்மையா இருக்காங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க பண்ணுவீங்க. சில நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில அனுபவங்களை உங்களிடமும் சில நபர்கள் கூறியிருப்பார்கள். ஆனால் அது உங்களுடைய மரமண்டைக்கு புரியாமல் இருக்கும். மற்றவங்க சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்களே அனுபவப்பட்டா மட்டும்தான் நீங்க கேட்பீங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வேதனை அதிகமாவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணதான் அதிகமான வேதனைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கும். நீங்க இதுவரை செய்த தவறுகள் என்னன்னா, அதிகமா மற்றவங்களை நம்பியது. இதுதான் உங்களுடைய தவறா இருக்கும். உங்களை விட மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி காட்டியது. மற்றவங்கள நீங்க கீழே இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் மேலே போனோம் அப்படின்னு நீங்க எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்து மேலே ஏற்றிருப்பீங்க. ஆனா மேலே போயிட்டு அவங்க அந்த உதவியெல்லாம் மறந்துருப்பாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாம நீங்க முடிவெடுப்பது, அதுவும் மற்றவங்களுக்காக, இதெல்லாம் உங்களுடைய தவறுகளாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்களும் கூறுங்க. இந்த தவறுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காலத்தின் காரணங்கள் என்ன தெரியுமா? இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரக நிலை உங்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு நபரா மாற்றும். அதனால உங்களுடைய மனசால நீங்க முடிவெடுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காலம் உங்களுக்கு கூறுகிற ஒரு காரணமாக இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, இந்த மீனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில ஏன் உங்களுக்கே தெரியாம இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுது தெரியுமா? வாழ்க்கை சில பாலங்களை நேரடியாக கற்றுக் கொடுக்கும். நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு வலுவான மனிதராக மாற்றக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு பாடம்.
இனிமேல் நடக்கக்கூடியதெல்லாம் பயணம் என்று நினைத்து கொண்டு அதை நீங்கள் பயணித்து கொண்டு சென்று விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். முயற்சி செய்தும் ஏன் தெரியுமா தோல்வி அடைகிறீங்க? உங்களுடைய முயற்சி சரியானது தான். ஆனால் உங்களுடைய டைமிங் தான் சரி கிடையாது. டைமிங் மாறும் பொழுது அந்த ஒரு முயற்சி வெற்றியாக மாறாது. சரியான டைமிங்கை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த ஒரு செயலானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி தான் சில நேரங்களில் நீங்கள் ராகு கேது நேரங்கள்லையோ மற்ற யமகண்ட நேரங்கள்லையோ சில செயல்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை நீங்கள் அடைந்து கொண்டிருக்கீங்க. அதனை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினும் அழகானதாகவும் மாறும். கண்ணீர் வடித்த நாட்களுக்கு எப்போது தெரியுமா முடிவு கிடைக்கும்? அதற்கான பதில் இப்போது உங்களுக்கு ஆரம்பமாகும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களா நீங்க காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம், அது வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பண வரவா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு உறவாக கூட இருக்கட்டும், அனைத்திலும் ஒரு வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்து நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தேடி கொடுக்கும். நீங்க எதிர்பாராம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வருமானம் உங்களுக்கு தேடி வரும். நீங்க முன்பு செய்த ஒரு முயற்சி அல்லது ஒரு மறந்த வாய்ப்பு, அது இப்போது மீண்டும் வந்து உங்களுக்கு வருமானமாக மாறும். அந்த ஒரு வருமானம் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை அது எங்கேயோ கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் வந்து குறைந்து வெற்றி எப்படி தெரியுமா அதிகரிக்கும்? கிரகநிலைகள் உங்களுக்கு மாறப்போகுது. கிரகநிலைகள் மாறிவிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்ப மாறப்போகுது. இதனால உங்களுடைய பாதையில் இருந்த தடைகள் மெதுவாக நீங்கும். இதுவரையும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்த நபர்கள் தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ உங்களுக்குன்னு இருந்த எதிரிகள் அனைவருமே நீங்கி விடுவார்கள். உங்களுக்கான ஒரு பாதையானது திறந்துவிடும். இதனால் உங்களுடைய முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கும். எது செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வெற்றிகள் வந்து குவியும். அப்படிப்பட்ட ஒரு நாட்களாகத்தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அனைத்தும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்த தூரங்கள் குறைய ஆரம்பிக்கும். குறைந்து உங்களுக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனைத்தும் கிளியர் ஆகிவிடும். கிளியர் ஆகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய மனசு ஒரு அமைதியை அடையும். அந்த ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் திருப்பு முனைகள் மாறும். அந்த திருப்பு முனைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக போகும். ஒரு நல்ல ஒரு சந்திப்பு கிடைக்கும். அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லலாம். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதுல உங்களுக்கு அந்த ஒரு சந்திப்பு பயனுள்ளதாக மாறும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வாய்ப்பு கூட அந்த ஒரு சந்திப்பின் மூலம் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த ஒரு சந்திப்பு உங்களுக்கு புதிய வாய்ப்பை உருவாக்குவார். இல்லைன்னா புதிய வாய்ப்பு அங்கே இருக்கு, நீ போய் ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க உங்களை அனுகூலமாக பேசுவாங்க. இந்த மாதிரி சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில இதுவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சான்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இவையெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு படிக்கட்டாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரைக்கும் உங்களை தாழ்த்தி பேசியவங்க கூட நீங்க வெற்றி அடைந்த பிறகு அவர்கள் உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு இயல்பாக இருக்கும். கடந்த காலம் உங்களுக்கு கொடுத்த பாடம், யாரை நம்ப வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனம் காக்க வேண்டும் என்பதை நிச்சயமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் எப்படி தெரியுமா ஏற்படும்? மன அமைதி, பணம், உறவுகள் மேம்பாடு, நம்பிக்கை, இது மட்டும் கிடைத்தாலே போதும். உங்களுடைய உறவுகளில் நல்ல ஒரு நம்பிக்கையானது ஏற்படும். அதுதான் உங்களுக்கு இப்பொழுதும் ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பமாகும். இது ஒரு சாதாரணமான மாற்றங்கள் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையினே ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இந்த ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்தை நிச்சயமாக நிரப்பும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரே ஒரு சிறிய அட்வைஸ், கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது. அது ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும். உங்களை நீங்கள் நம்புங்கள். நம்பி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நம்பிக்கை தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். எனவே இந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மீது வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினும் அழகானதாக மாறும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை அனுபவித்த கண்ணீருக்கு இப்போது முடிவானது வரப்போகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வழி அனைத்தும் வெற்றியாக மாறும். நல்லது மட்டுமே நடக்கும்.
நல்லது மட்டுமே நினைத்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.